9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் இன்று 7வது நாளை எட்டியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வரராஜ் சங்கர் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நாளாக வருவாய்த்துறை ஊழியர்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரகத்தில் போராட்டங்களை தொடர்ந்து வருகிறார்கள். தங்களது 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தினம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் இதனால் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். தினந்தோறும் வருவாய்த்துறையிலிருந்து வழங்கப்படும் பல்வேறு சான்றிதழ் பணிகள் தடங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும், அன்றாட நிகழ்வுகளில் வருவாய்த்துறையின் சான்றிதழ்கள் மிக முக்கிய பங்களிப்பதால் பொதுமக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாக கூற வேண்டும். என்ன போராட்டம் இது, என்ன முடிவு வரும் என்பது குறித்த தகவல்களை நாம் கேட்போம். பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் என்றால் அரசு அதை உற்று நோக்க வேண்டும். நாங்கள் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் அரசாங்கம் செய்கிற அல்லது அரசாங்கம் வகுக்கிற அனைத்து திட்டங்களையும் மிக மேன்மையாக நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அரசு ஒரு திட்டத்தை நிறைவேற்றினால் காலங்கள் பார்க்காமல், நேரங்கள் பார்க்காமல், எங்களுடைய வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதனை கூட நாங்கள் மறுத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு எங்கள் குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு 24 மணி நேரமும் சுழன்று வேலை செய்கின்ற ஆற்றலோடு இந்த வருவாய்த்துறையினுடைய அனைத்து உறுப்பினர்களுமே, அனைத்து ஊழியர்களுமே மிக மேம்பட்ட தன்மையிலே பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் அரசு இந்த நேரங்களிலே உற்று நோக்க வேண்டும். பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அதைவிட நாங்கள் பொதுமக்களுக்காகத்தான் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் நின்று கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அல்லது கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இந்த பொதுமக்களையும் உள்ளடக்கித்தான், பொதுமக்களும் பயன்பெறத்தக்க வகையில் தான் எங்களுடைய இந்த 9 அம்ச கோரிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களை எளிதாக ஒருவன் வெட்டி விடுகிறான், எளிதாக தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். நாங்கள் மிகுந்த மன நெருக்கடியோடு, மன அழுத்தத்தோடு நாங்கள் பணியாற்றுகிற நிலைமைகளிலே இருக்கிறோம். இப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை வழங்கிடுங்கள் என்றுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது மருத்துவத்துறையிலே இருப்பதைப் போல நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுகிற போது இந்த சட்டங்கள் எல்லாம் ஏதோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவிட்டாலும் எங்களுக்குள் ஒரு நம்பிக்கைகளோடு நாங்கள் பணியாற்றுவதற்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை அரசு நினைத்தால் அரை நிமிடத்தில் நிறைவேற்றி விடலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.